எனக்கு என்னமோ ஜி.கே. மணிக்கும் இந்த அம்மாக்கும் ஒத்து வராதுன்னு தோணுது. ஆ. இந்த அம்மா பண்ற வேலையை ஜி.கே. மணி கண்டுபிடிச்சு ஸ்மெல் பண்ணிருப்பாரு. ஓகே. அதனால அந்த அம்மா வந்து அந்த நரேஷனை செட் பண்றாங்கன்னு தோணுது. ஓகே. இவருக்கு இருக்கிற அரசியல் ஞானம் 10ல ஒரு பங்கு கூட அந்த அம்மாக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அந்த அம்மா பேச்சை கேட்கறத வச்சு தான் சொல்றேன். அவங்களுக்கு எப்படி பொருளாளர் போஸ்டிங் கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன அந்த கெப்பாசிட்டி இருக்கலாம் நமக்கு பர்சனலா தெரியாது. ஓகே. ஆனா அவங்க பேசின ஒரு சொல்லுவாங்களே ஒரு மனுஷன் பேசும்போது ஆமா, நமக்கு ஆமா. அவங்க கெப்பாசிட்டின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே. அவங்க பேசின வச்சு ஒரு நரேட்டிவ் சீப்பான நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு தான் புரியுது. இவங்க தான் வந்து சொல்றதுல ஜி.கே. மணி மட்டும் குத்தம் சொல்றா பரவாயில்ல. அவர் சொல்லும்போது வந்து ஐயா இருந்தா போதுமா தலைவர் வேணாமான்னு சொல்லும்போது ஐயா வேணான்றதுதான் ஒரு மறைமுகமா அவங்க சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியுது. ஆமா, ஆமா. அப்போ யார் பிரிக்கிறதா உள்ள இருக்கவங்க தான் பிரிக்கிறாங்க. ராமதாஸ் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்றது. ஏன்னா இப்போ ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு கட்சியை எல்லாத்தையுமே வழி நடத்தின ஒருத்தர் நீங்க அதை வீட்டுல கூட பார்க்கலாம். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து கம்பீரமா வீட்டையே ரூல் பண்ண ஒருத்தர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எப்படி மாறுது, அவரை வந்து ஒரு எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல கூட எப்படி ட்ரீட் பண்றாரு அது நாளடைவில் அவங்களுக்கு உடையும். இன்னும் இவர் வந்து ஒரு கோட்டையே உருவாக்கி வச்ச ஒரு எண்ணத்துல இருக்கிற ஒரு நபரை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான வெளிப்படுதாங்க. இன்னும் மன வருத்தமான விஷயம் என்னன்னா இவங்க 2 பேரோட சண்டையில அந்த கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன இருந்தாலும் ஒரு சமுதாயத்தை சார்ந்ததா கூட இருக்கட்டும், அங்க இருக்கவங்களும் மக்கள் தான். இவங்க எல்லாருமே ஒரு சொப்பு சாமானா போயிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம்